எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்படக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். என்ன இப்படி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறீங்க? தினம் திண்டிவனம் போயிட்டு வரதா கேள்விப்பட்டேன். சிவி சண்முகம் தொடர்ந்த வழக்கா? Justice is on our side. We need not blink at any point of time. Certainly we win the war. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. அம்பேத்கரை புரிஞ்சவன், அம்பேத்கர் சொல்லக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சவன். அதே போல அம்பேத்கர் இன்னொன்னு சொல்றாரு, ஐடென்டிஃபை த எனிமி. எதிரி யாருங்கிறத வரையறை பண்ணுன்னு சொல்றாரு. அந்த வகையில் சிவி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அவர் ஒரு அம்பு தான். சிவி சண்முகம் ஒரு அம்பு தான். ஸோ நாம் எங்கேருந்து அந்த அம்பு ஏவப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ளே சட்டப்படி நம்மகிட்ட நியாயம் இருக்குது, அதை நம்மளோட சட்டத்தின் துணை கொண்டு நாம் அதை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது மகிழ்ச்சி என்பது போராட்டம். அந்த போராட்டத்தை நம்ம போராடி தான் தீரணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆன்டிசிபேட்டரி பெயில் ஒரு பிரேமா பேசி இல்லாத ஒரு வழக்கு தான். ஆன்டிசிபேட்டரி பெயில் உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க. உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் படி 2 ஜாமீன்தார், செல்வின்குமார் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கள் கவுன்சிலராக இருந்த தம்பி, பிரசாந்த் நம்ம தம்பி, 2 பேரும் ஜாமீன்தாராக ப்ரொடியூஸ் பண்ணேன். ஜாமீன்தாரை திண்டிவனம் கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ரோசனை காவல் நிலையத்தில் டெய்லி கையெழுத்து போட்டுட்ருக்கேன். காவல்துறை அதிகாரிகள் வழக்கின் தன்மையை புரிஞ்சுக்கிட்டு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. டெய்லி கையெழுத்து போடும்போது ஃபோட்டோ எடுத்து அது செல்லில் ஃபோட்டோ எடுத்து கையெழுத்து போடுறதும் பதிவாயிட்டு இருக்குது. அடுத்த கட்ட சட்டப்படி நம்ம வழக்கறிஞர் பார் கவுன்சில் துணைத் தலைவர் வேலு கார்த்திகேயன் அவரோட ஆலோசனைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும். என்னதான் வழக்கு போட்டிருக்காங்க உங்க மேலே? இது மேட்டர் சப்ஜுடிஸ். இதோட நிறுத்திக்குவோம். அம்ப நோக மாட்டேன், எய்தது யாருன்னு எனக்கு தெரியுங்கிறதோட இந்த லீகல் மேட்டரை இதோட நிறுத்திக்குவோம். அடுத்த கட்ட கேள்விக்கு வாங்க. சரி, இதில் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். இனியாவது அந்த மாதிரி பேசுறதை குறைச்சிப்பீங்களா? நீங்கள் தேவையில்லாத இந்த கேள்வியை நீங்கள் தவிர்த்துருங்க. அடுத்த கட்ட அரசியல் கேள்விகளுக்கு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி, எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல ஆர்கனைசர். அவரோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை காட்டக்கூடிய அளவுக்கு அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சு தன்னுடைய ஆதரவாளர்களை ஒரு ஆக்டிவாக வைக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. இதனால் எந்த ஒரு வேலையும் நடக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் 2024 முன்ன விட்ட சவால், 1% பலம் கொண்ட கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு வராதுன்னு சொன்னோம். இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர் நினைக்கிற மாதிரி எந்த கூட்டணியும் அமைச்சுவிட மாட்டார். அவர் அணியை 3வது தள்ளுறது தான் நம்மளோட டார்கெட். எடப்பாடி பழனிசாமி அணியை 3வது தள்ளுறது தான் நம்மளோட டார்கெட். 3வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியை அணியை தள்ளுறது தான் நம்ம டார்கெட். அசிய பார்ட்டி 2வது இடம் அவர் தான் இருப்பார். இதை நான் அட்மிட் பண்ணி பேசணுன்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா 20% அவர் இருக்கிறாரு, பாஜக 10% சம்திங் தான் இருக்கிறாங்க. அப்போ 20 10 ஒரே எலெக்ஷனில் தாண்டி போயிடும் நான் சொல்ல மாட்டேன். அசிய பார்ட்டி அவர் தான் 2வது இடத்துல இருப்பார். முதலிடம் திமுக அணி கட்சியா, 2வது இடம் அவர் தான். அணியா அவரை 3வது தள்ளணும். அப்போ என்டிஏ பலப்படுத்தணும். மோடியே நேரடியாக இறங்கி சில பலப்படுத்துகிற வேலைகளை கூட செய்வார். மோடியே நேரடியாக இறங்கி சில வேலைகளை செய்ய வைக்க முடியும். அதில் இப்சன் பட்ஸ் இருக்குது. தென் மாவட்டங்களில் என்டிஏ தான் இருக்குது, அதிமுக இல்லை. மேற்கு மாவட்டத்தில் என்டிஏ அதிமுகவுக்கு 2வது இடத்துக்கு டஃப் கொடுக்குது. முதல் இடத்துல செந்தில் பாலாஜியை வச்சு ஸ்டாலின் கொங்குல ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாரு. ஆனால் வட தமிழகத்தில் 2வது இடத்துல அதிமுக தான் இருக்குது. டாக்டர் ராமதாஸுக்கு முடிவு ரொம்ப வைட்டல். அவர் என்னென்ன மூவ் எடப்பாடி பண்ணுவாரோ எல்லாத்துக்குமே கவுண்டர் மூவை நம்ம ரவீந்திரன் துரைசாமி டீம் பண்ணுவோம். அந்த இடத்துக்குள்ள அவர் அணியை 3வது தள்ளணும். அப்போ 3வது அவர் அணியை தள்ளணும்னா அவருக்கு சரியாக அணி அமையாமல் அரசியலை பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்துக்கிட்டே நம்ம வெறும் ஒரு யூடியூப்பராக பேசுறதில்ல, பிகைண்ட் தி சீன் களத்தில் விஷயங்களை சொல்லணும். 20 வருஷமாக சகோதரர் தொல் திருமாவளவன் தொடர்பு உண்டு. திருமாவளவனுக்கு எது நல்லதுங்கிறத நான் சொல்லி எந்த தேர்தலையும் தப்பாக போனதில்லை. குறிப்பாக 2011 நான் சொன்னதை எடுத்துக்காதது சகோதரருக்கு ஒரு பின்னடைவு. அவருடைய பரையர் சமூகம் வெற்றி வீரர்கள் வட தமிழகத்தில்ங்கிறதுக்கு பின்னடைவு வந்ததும் சகோதரருக்கு தெரியும். இப்பவும் திருமாவளவனுக்கு எந்த வகையிலையும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி காசுக்கு பெறாது, வேலைக்கு ஆகாது, ஒன்றும் உங்களுக்கு பயன்பெறாது. அது உங்களை கவுத்துரும், உங்கள் அரசியலையே முடிச்சிடும். திமுக கூட்டணியில் ஸ்டாட்டஸ்கோ தான் உங்களுக்கு கரெக்டுங்கிறத நான் சொன்னேன். ஒரு மாசமாக என்னென்ன அரசியல் விமர்சகர்கள் எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக கூட்டணியில் தான் திருமாவளவன் இருப்பார் நான் சொன்னேனா இல்லையா? அதுதான் இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. தெளிவாக அதை தெளிவுபடுத்தியிருக்காரு இல்லையா? அதே திருமாவளவனுக்கும் நம்ம சகாதேவன் மாதிரி அவர் நன்மைக்கு தான் விஷயங்களை சொல்லுவோம்.
மக்களவைத் தேர்தலில் சூர்யா ஹாஸ்பிட்டலில் நான், மாதவன், பிரசாந்த், ரிஷி, ஜெயந்தன் எல்லாரும் போய் பார்த்து சொல்லும்போது அடிக்கடி அணி மாறினா மக்களே தோக்கடிச்சு போடுவாங்க, அவங்க சமூகம் வெற்றி பெறா இருக்கிறதுக்கு பிற சமூகங்கள் அதிருப்தி இருக்குது, அணி மாறினா புறஜாதி ஓட்டு வராது, 2009 ராமதாஸ் மாதிரி ஆயிருவீங்க, இந்த அணிலே இருங்க, அப்பந்தான் ஜெயிக்க முடியும், திமுக அணிலே இருங்க, ஸ்டாலின் தர்றது எம்பி போஸ்ட்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ அவர்கிட்ட என் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டாரு. உடல்நிலை கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் கூட அண்ணன் வந்திருக்கீங்க, ரொம்ப நேரம் பேசணும்னு என்ன இருந்து பேசத்தான் சொன்னார். இப்போ மீண்டும் அவருக்கு ஃபியூச்சர் பொலிட்டிக்ஸை பற்றி சொல்லும்போது, உங்களை சிஎம்மா யாராவது சொன்னால் நீங்கள் மாற்றி முடிவு எடுக்கிறதுல எனக்கு ஆட்சேபம் இல்லை, அது உங்களுக்கு ஒரு உயர்வு. இப்போ பிரபல நடிகர் விஜய் வந்து டிக்ளேர் பண்ணி திருமாவளவனை முதலமைச்சராக தயார்னு சொன்னால் அவர் முடிவு எடுக்கலாம். அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், அவர் சமுதாயத்துக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அதை வந்து தப்பு நான் சொல்ல மாட்டேன். மற்றபடி அவர் வந்து எடப்பாடி கிட்ட போகிறதுல அவருக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது, தோத்தும் போவார். அப்புறம் அரசியலில் திரும்ப எழும்புறதுக்கும் கஷ்டம். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது. விசிகாவுக்கு எடப்பாடியால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, பலமே இல்லாத விஜயாலையும் முடியாது. ஆனால் விஜய் திருமாவளவன் சிஎம் கேண்டிடேட்னா அது ஒரு பெருமை, அது வந்து ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும். இந்த வகையில் எடப்பாடி கூட திருமாவளவன் கூட்டணி வைக்கிறதுல எந்த லாபமும் திருமாவளவனுக்கு இல்லைங்கிறத நான் 2024 எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். இப்பவும் என்னோட கருத்து வந்து திருமாவளவன் கிட்ட எடுப்பது. எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையா இருக்காரு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவை தவிர வேற எந்த கட்சிகளையும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். விசிகாவும் சரி, காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, மற்ற கட்சிகளும் சரி. எப்படி பாக்குறேன்? நாம் தமிழர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வளர்றாங்க. இன்னைக்கு 8% வாக்குன்னா 2000 கோடி. நான் உறுதியாக சொல்கிறேன், 2000 கோடி ஒருத்துள்ள இந்த 8% வாக்கு வச்சிருக்கிற சீமான் தனிச்சு தான் அனுப்பார். ஏன்னா அவர் தமிழ்நாடு சிஎம் ஆகணுங்கிற ஒரு டார்கெட்டில் அவர் களத்துக்கு போகிறாரே தவிர நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகிறவும் இல்லை, 5 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் போகக்கூடியவும் நாம் இல்லைங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அந்த இதில் உறுதியாக அனுப்பார். அப்புறம் விக்கிரவாண்டியில் ஆதரவு கேட்டார். அந்த வாக்காளருக்கு ஆதரவு தான் கேட்டாரே தவிர கூட்டணிக்கு போகலை. அப்பவும் நான் சொன்னேன் போலரைசேஷன் தான் நடக்கும். நாம் தமிழர் 2வது இடம் வரும்னு சொன்ன அரசியல் விமர்சகர்களையும் எடுத்து பாருங்க. சீமா என் சகோதரர், அவர் வெற்றி பெறணும்னு தனிப்பட்ட முறையில் ஆசை கொண்டவன் தான். ஆனால் விக்கிரவாண்டியில் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, பறையர் வன்னியர் போலரைசேஷன் வரும்னு சொன்னா இல்லையா? இந்த போலரைசேஷன் பயந்து தான் எடப்பாடியை களத்தை விட்டு ஓடிட்டாருன்னு சொன்னா இல்லையா? பறையர் வன்னியர் போலரைசேஷனுக்கு டாக்டர் ராமதாஸ் 10.5 வச்சு களமாடுவார், இதற்கு பயந்து தான் களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓடிட்டாருன்னு சொன்னா இல்லையா? ஸோ விக்கிரவாண்டி களம் தான் சீமானுக்கு கண்ணே திறந்தது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுன்னு சொன்ன அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் லிஸ்ட் எடுங்க. சும்மா ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது. ரெட்டையில ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுன்னு சொன்னவங்களாம் லிஸ்ட் எடுங்க. நான் சீமான்ட்ட என்ன சொன்னேன், போலரைசேஷன் நடக்கும், அதிமுக வன்னியர்கள் மாம்பழத்துக்கு போடுவாங்க, தென் அதிமுக இதர சமூகத்தினர் வந்து குறிப்பாக பறையர்கள் வந்து உதயசூரியனுக்கு போடுவாங்கன்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. சீமான் இப்பவும் சொல்லுவார, எடப்பாடிக்கெல்லாம் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, 25% ரெட்டையில வாக்குகள் அப்படியே உதயசூரியனுக்கு விழுந்திருக்குன்னு சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு. அவர் வந்து ஓட்டுக்கு நோட்டுங்கிற லெவலில் போனதாட்டு சொல்றாரு. நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன், போலரைசேஷன் தான். ஸோ நம்ம கருத்து சீமானுக்கு எது நல்லதுங்கிறதுல தெளிவாக இருக்கும். விக்கிரவாண்டியில் நான் சொன்னது நடந்ததுனால தான் நான் ஜெயித்துட்டு இருக்கிறேன். நடிகர் விஜய் விக்கிரவாண்டிக்குள்ளே வராது காரணம் போலரைசேஷனில் அவர் ஒன்றுமில்லாமல் போயிருப்பார். அதனால கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு ரெட்டர்பேடு கட்சி மாதிரி களத்துக்குள்ளே வரல. இதையும் நான் அன்னைக்கே சொன்னேன். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராய சாவை பற்றி நடிகர் விஜய் நேரில் வந்து பார்த்ததுக்கு எந்த எஃபெக்டும் இருக்காது, நோட்டாவுக்கு ஓட்டு ஒன்றும் குறையாது, திமுக வாக்கு சதவீதம் 55 வரும், 60க்கு மேலே போயிட்டு தென் போலிங் கூடுன்னு சொன்னேன். அது நடந்ததா இல்லையா? ஸோ நாம அந்த அக்கௌண்டபிலிட்டியோட இருக்கிறதுனாலையும் சீமானுக்கு எது நல்லதுங்கிறதையும் அவர் பேச்சில் என்ன பேசுறாரு, என்ன நடைமுறையில் போறாரு, எப்படி அவர் வளர்றாரு, எந்த வகையில் மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறாங்கிறத தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். எடப்பாடி கூட சீமான் கூட்டணிக்கு போறதில்லை. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 7% வாக்கு சீமான் ஜெயலலிதா இருக்கும்போது 1% எடுத்தவர் 7% வாக்கு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் எடுத்திருக்கிறாரு. எந்தெந்த சமூக வாக்களை எடுத்திருக்கிறாருன்னு அவருக்கு துல்லியமாக தெரியும். அதற்கு ரெட்டிகள்னு ஒரு நிறுவனம் எந்தெந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பலகீனப்பட்டு நாம் தமிழர் எமர்ஜ் ஆயிருக்காங்க, அந்த நல்ல விளைச்சல் வரக்கூடிய இடத்துல விதைக்கணும்னு இந்தந்த இடத்துக்குள்ள நீங்க பண்ணணுங்கிற லெவல்ல அவங்க தெளிவா சீமானுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பா பறையர் சமூகம் இன்னைக்கு திருமாவளவன், விஜய், சீமான், இதுல வந்து சீமான் மட்டும்தான் பறையரின் நன்மைக்காக 15% இருக்கக்கூடிய பறையர் தேவேந்திரர் இடஒதுக்கீட்டை 20 கொடுக்கணும்னு யார் அதை எதிர்த்தாலும் சரி, யார் அதற்கு குறை சொன்னாலும் சரி, துணிச்சலா சீமான் தான் திருமாவளவனுக்காத எடுக்காத ஒரு ஸ்டாண்ட் எடுத்து 5% பறையர் சமூகத்துக்கு உயர்த்தி கொடுக்கணுங்கிறத இன்னைக்கு சொல்றாரு. அதே மாதிரி நடிகர் ஐயா ஜோசப் விஜய், அவர் வந்து
இந்த மாநாட்டுக்கு 70% பறையர் சமூகம் வந்ததாக தான் சொல்லப்படுது. அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது தான் பெரிய கைத்தட்டு அடர்த்தியாக விழுந்தது. அம்பேத்கரை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு கோட்ஸை வந்து இன்னைக்கு அரசியல் விமர்சனங்களை நான் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்கிறதும் அதை பெருமையாக கருதுங்கிறதும் அவருடைய அறிவிலிருந்து பல பாடம் படிச்சவங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு செய்ய கடன்பட்டிருக்கேன். எல்லாராலும் போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் ஜெயிண்ட். பட் அந்த கூட்டம் கைத்தட்டுதல் இருந்ததும் மற்றவங்க அசஸ் பண்ணதுலையும் 70% பறையர் சமூக மக்கள் தான் விஜயோட விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அவர் இன்னைக்கு பறையர் சமூகத்துக்குள்ள பாதிப்பை பற்றி பேசுறதுக்கு தயாரா இல்லை. அதை நான் ஹைலைட் பண்றேன். சீமான் அதை ஹைலைட் பண்ணி அதை இஷ்யூவா எடுத்து பறையர்கள் விவரமுள்ள ஜாதி, இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி, பல இன்டெலெக்சுவல்ஸை தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண கம்யூனிட்டி, காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தவங்க அவங்கள தான் 52, 57, 62 காமராஜருக்கு வெற்றி வீரர்கள், 77, 80, 84 மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு வெற்றியை கொடுத்தவங்க. ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜிக்கும் அது கொஞ்சம் இன்னொருத்தருக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் அது வெற்றியை கொடுத்தது பறையர் சமூகங்களோட ஆதரவில் 2014, 16 அது நடந்த விஷயம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப யார் நமக்கு கரெக்டாக இருக்காங்க, யார் நமக்கு சரியாக இருக்காங்கங்கிறத மெட்டீரியல் விஷயத்தை தெரிஞ்சு புத்திசாலித்தனமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூகம். வன்னியர் சமூகத்தை சேர்ந்த என் தம்பி பாலமுருகன் கூட இன்னைக்கு என்ன கூட கையெழுத்து போடுறதுக்கு திண்டிவனம் வர வந்தான். அவன் பேசும்போது கூட பறையர் சமூகம் ரொம்ப டாக்டிக்கலாக ஓட்டு போடுவாங்கன்னு சீமான் சொல்லக்கூடிய இதை அவங்க உணர்வாங்கங்கிறத தெளிவாகவே சொன்னான். ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது சீமான் எடப்பாடி தலைமை ஏற்றுக்க மாட்டார். சீமான் உள்ஒதுக்கீட்டில் ஜெயலலிதா முடிவை மாறி அருந்ததியர்களுக்கு ஆதரவா எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைப்பாடு எடுத்தது தவறுன்னு சொல்ல மாட்டேன். எ டெட் லீடர் கனாட் லீட் எ பார்ட்டி. அவருக்கு கொங்குல அரசியல் பண்ணி ஆகணும். அதனால அருந்ததியர் உள்ஒதுக்கீட ஜெயலலிதா பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்காக ஜெயலலிதா எதிர்த்ததை அவர் இன்னைக்கு ஆதரிக்கிறாருன்னா அது அவருக்கு உரிமை, அதை நான் மறுக்க வரல. பட் சீமான் அதில் வந்து பறையர் சமூகத்துக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு தனிச்சு போட்டியிடக்கூடிய ஒரு முடிவு எடுத்துட்டு 234 தொகுதியிலும் ஒரு தனிச்சு கேண்டிடேட் போடுறாரு. சமூக நீதி பார்வையில் கேண்டிடேட் போடுறாரு. 20க்கும் மேற்பட்ட பறையர்களை பொது தொகுதியில் போடுறாரு. இன்னொருத்தரும் புதுசாக வந்து கடைசியில் போட்டாலும் அது சீமானுக்கு தான் அது அந்த கெயின் வரும்னு உறுதியாக நம்புறாரு. தேவேந்திர குல வேளாளர்களை தென்காசியில் அடுத்த மீட்டிங்கில் பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக சீமான் களம் காண நிற்கிறாரு. தேவேந்திர குல வேளாளருக்கு இப்போ இருக்கக்கூடிய இதில் அவங்க இருக்கக்கூடிய அந்த 15% இடஒதுக்கீட்டை 20 ஆக்கணும். பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் சாம்பவர்கள், ஆதி திராவிடர், நிறைய சமூக மக்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஆகணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூவில் சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு. சீமான் கூட்டணி போறாரு, அது இதெல்லாம் பொய் செய்திகள், கட்டுக்கதைகள். அதில் வந்து எடப்பாடிக்கு ஆதரவாட்டு சீமான எடப்பாடி விமர்சிக்காண்டான்னு சொன்னால் அது வந்து சீமான் அதை பற்றி கேர் பண்ண போகிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சீமானை விமர்சித்தா அதிமுக வாக்கில் ஒரு தரப்பு வாக்கு சீமான் பக்கம் போகுங்கிற எண்ணத்தில் கூட எடப்பாடி தரப்பு அந்த ஹேக் ஆர்டரை போட்டிருக்கலாம். எந்த ஒன்றும் தெரியல. ஏன்னா அதிமுகவில் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் எடப்பாடி ஏற்றுக்கிடாம தான் சீமான் 8.2 உயர்ந்திருக்காரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1.1 தான். இப்பவும் அந்த அட்டர்னி பெருமக்கள் பறையர் தேவேந்திர குல வேளாளர் உள்ஒதுக்கீடு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மேட்டரில் எடப்பாடிக்கு நிலைப்பாடும் சீமான் நிலைப்பாடையும் பார்த்தா சீமான் நிலைப்பாடு பழைய ஜெயலலிதா நிலைப்பாடாக இருக்குது. அதுவும் ஜெயலலிதாவையும் ஒருபடி தாண்டி இந்த 2 சமூக மக்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணுங்கிறத அவர் பேசுகிறார். இன்னைக்கு வாட்ஸ்அப் தளங்கள்ல எல்லாம் எங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நீங்கள் பேசுகிறீங்க சீமான் அண்ணா எங்களுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியுது சார், நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வந்து சுனாமியாக முடிவெடுப்போம்லாம் பறைய சமூக இளைஞர்கள் எனக்கே அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரப்பல. ஸோ இது மெயின் இஷ்யூவாக வச்சு சமூக நீதி புரட்சிங்கிற அந்த புள்ளியை வச்சு பிரபாகரன் தமிழின தலைவர்ங்கிறத நிறுவனங்கிறத வச்சு சீமான் போறாரு. 8% வாக்கு சீமான் மக்களவைத் தேர்தலில் வருவாருன்னு யாருங்க சொன்னா? தமிழ்நாட்டில் யாருங்க சொன்னா? யார் சொன்னா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சார். யார் சொன்ன? நான் தான் சொன்னேன். எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது. சீமான் 2% வருவார், 4% வருவாருன்னு வன்மத்தில் சீமானை பற்றி நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு சீமான் மேலே வன்மம் இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அப்போ நீங்கள் பேச பேச சீமான் பறையர்களுக்காக நிற்கிறாரு, இது உங்களுக்கு பிடிக்கல. சீமான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நிற்கிறாரு, இது உங்களுக்கு பிடிக்கல. அந்த வன்மத்தை காட்டுறீங்கன்னா எங்களுக்காக நிற்கிற ஒருத்தன் மேலே நீங்கள் ஏன் வன்மத்தை காட்டுறீங்க? அப்போ நாங்கள்லாம் ஓட்டு போட தெரியாதவங்க, ஏமாளிங்க, இழிச்சவாங்க, உங்களுக்கு தான் ஓட்டெல்லாம் எப்படி போடுறேன்னு தெரியும். நாங்கள் அரசியல் அதிகாரம்னா என்னன்னு தெரியாத ஏமாளி ஜாதி, எங்களுக்கு வந்து அதிகாரம்னா என்னென்னு கிடைக்காது நாங்கள் நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு எங்களை கணக்கு போடுறீங்கன்னு அந்த அரசியல் விமர்சகர்களையும் ரவீந்திரன் துரைசாமியும் அந்த பறையர் தேவேந்திர குல மக்கள் அப்படியே எடை போட்டு பார்ப்பாங்க. சுமன் ஸ்ரீராமன் என்ன சொன்னார், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார், அப்போ இவர் சொன்னதான் கரெக்டாக இருக்குது. நம்மளோட உணர்வை நம்ம எப்படி வாக்களிப்புங்கிறத தெரிஞ்சு பேசுகிறாரு ரவீந்திரன் துரைசாமி. இதைத்தான் நான் திரும்ப இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன் கூட சொன்னேன். ஒரு வன்னியர் ஓட்டு விழுந்தா 10 பறையர் ஓட்டு சீமானுக்கு விழுன்னு நான் சொன்னேன். அவர் தமிழ் தேசியத்தை தான் பேசுகிறாரு. அவர் பொன்பரப்பி தமிழரசனை பேசுகிறாரு.
வீரப்பன் கொள்ளக்காரம்னா ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு. ஆனைமுத்து 50% உயர்த்தி கொடுத்தது ஐயா தான் கொடுத்தது, வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். அது நன்றியோட நம்ம அதை நினைவு கூறணும், ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவரும் அதை பேசுறாரு. இந்த மாதிரி அவர் கலியபெருமாள் தமிழ் தேசியத்தின் முன்னோடின்னு அதை பதிவு பண்றாரு. ஆனால் வாக்குன்னு வரும்போது அவருக்கு ஒரு வன்னியர் வாக்கு கிடைச்சா 10 பறையர் வாக்கு கிடைக்குது. இப்போ பறையர்களோட வாழ்வாதார பிரச்சனையில திருமாவளவன் நிற்கல, ரவிக்குமார் நிற்கல. மனச்சாட்சியோட ரவிக்குமாரும் திருமாவளவன் சொல்லட்டு இதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு விசிகாவை காப்பாற்றணும். விசிகாவை காப்பாற்றினா ஸ்டாலின் அலைன்ஸ் தான் தேவை. ஸோ அவங்க அப்படித்தான் நிற்பாங்க. பட் விஜய் இதில் ஸ்டாண்ட் எடுத்துட முடியுமா? நடிகர் விஜய் பிரபல நடிகர். அப்போ சினிமாக்காரன் வந்துட்டா உடனே கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு இந்த வண்ணார், நாவிதர், குயவர், அட்டவணை பிரிவு மக்கள் எல்லாம் இழிவா நினைக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களை பற்றி என்ன சொல்ல? உங்களோடலாம் அந்த மக்களுக்கு ஓட்டு போட தெரியும் தம்பிகளா? அவங்கெல்லாம் என்னைக்கே என்லைட்டன் ஆயிட்டாங்க. 52லே காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்து காமராஜர் வெற்றிக்கு காரணமா இருந்த கம்யூனிட்டி பறையர் கம்யூனிட்டி தான். அவங்களுக்கு ஓட்டு போட தெரியாதுன்னா கணக்கு போட்டு நீங்க பேசிட்டு தெரியாதீங்க. உங்களுக்கு தான் ஓட்டு போட தெரியும், மற்றவங்களுக்கு ஓட்டு போட தெரியாதுன்னா யார் நினைச்சாலும் அவங்க முட்டாள்கள். இன்னைக்கு எல்லா மக்களும் விழிப்புணர்ச்சி ஆயிட்டாங்க. என்னோட கருத்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்குது. இன்னைக்கு கம்யூனிகேஷன் ரெவல்யூஷன், தகவல் தொடர்பு புரட்சியில ஒவ்வொரு சமூகங்களும் விழிப்புணர்வா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பறையர் சமூகம் 52லே விழிப்புணர்வுள்ள ஒரு சமூகம் தான். அந்த வகையில நீங்க பறையர் சமூக உணர்வையும் அவங்களுக்கு எது முக்கியங்கிறதையும் தப்பு கணக்கு போடாண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. நிச்சயமா சீமானுக்கு 8% வாக்கெடுக்கக்கூடிய சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர்ல 15% ஏற்கனவே எடுத்துட்டாரு. இந்த முறை ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் வந்தா, செகண்ட் சீமான் 30% வரை அந்த மக்கள் மத்தியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி அந்த மக்கள் மத்தியில் முழுமையான வாக்கை இழப்பாரு, பெரிய அளவில் இழப்பாரு. இந்த இஷ்யூவை அட்ரஸ் பெருசா வச்சாருன்னா, இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாம விஜய் வந்தாலும் அந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. என் இஷ்யூவை அக்செப்ட் பண்ணாம என்னோட துயரத்துக்கும் என்னோட கஷ்டத்துக்கும் நஷ்டத்துக்கும் வராம உன்னை சினிமாவில் நடிச்சிட்டுங்கிறதுக்காக உனக்கு நான் இலவசமா ஓட்டு போடுவேன்னா அப்படிதான் பறையர்களும் தேவேந்திர வேளாளர்களும் நினைப்பாங்க. இது மைக்ரோவா தெரியாம மேலெழுந்த வாரியாக மேம்போக்கா பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு தெரியாது. அவங்க பேரை சொல்ல விரும்பல, என் நண்பர்கள் தான். பட் நான் சொல்றதை பார்த்துக்கிட்டு அதை யோசித்து அந்த கிராஸ் செக்ஷன்ல படிச்ச அந்த இளைஞர்கள்ட்ட அவங்களும் பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இருக்கலாங்க, எங்க மாநாட்டுக்கு நாங்கள் 70% போனோம், திரும்ப எங்க ஆளு தான். ஆனா இன்னைக்கு எங்களுக்காக சகோதரர் சீமான் தான் நிற்கிறாருன்னு, சீமானுக்கு பிறந்த நாள், அதை அவங்க பதிவு பண்ணுவாங்க. அதுதான் இந்த இஷ்யூ தான் சீமானை 8-12க்கு மேல உயர்த்தி விட போகுது. நீங்க 2026 பார்க்கத்தான் போறீங்க. சீமான் எடப்பாடி கூட போனா ஒரு சீட்டு கூட வராது அவருக்கு. எடப்பாடியால சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு சீமான் அரசியலே பண்ண முடியாது. அதோட மேட்டர் எண்ட்ஸ். விஜயகாந்தாவது எதிர்கட்சி தலைவரா முடிஞ்சு போனாரு. எடப்பாடி கூட போனா எம்எல்ஏ கூட ஆகாம அரசியல் முடிஞ்சு போகும். சீமான் அதை புரியாதவர் இல்ல. இந்த மக்களுக்காக நம்ம நிற்கணும், தமிழ் பேசும் அட்டவணை புரிய மக்களுக்காக நிற்கணும், இவங்களை நம்பி தனிச்சு நிற்கணும் நிற்கிறாரு. இந்த இதுகளும் இதனோட பின்புலமும் நாம் சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ந்து அது சீமானுக்கு நடவடிக்கைகளும் தெரியுது. அதே மாதிரி சகோதரர் தொல் திருமா இதுவும் இன்னைக்குள்ள பேச்சுல திமுகவோட தான் நிற்போன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ இந்த ரெண்டு மேட்டர்லையும் எடப்பாடிக்கு பிகைண்ட் த சீன்ல சீமான் மேட்டர்னாலும் சரி, தொல் திருமா மேட்டர்னாலும் சரி, எடப்பாடி கூட்டணி இல்லாம எடப்பாடிக்கு செக் அடிச்சிட்டோமா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒன்று. அடுத்தபடியாக எடப்பாடிக்கு யார் கூட்டணி வருவா? தேமுதிக நான் முடிவு எடுக்கல. பட் எங்கள் டீம், ரெட்டிகள் டீம், எங்களுடைய டேட்டா அனலிஸ்ட் டீம் எல்லாம் எடுத்து பிரேமலதா அம்மையார்ட்ட 5% வாக்கு வர அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குங்கிறத நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதனால தான் பல நிரூபிக்காத விஜயோட 2 மடங்கு நாங்கள் பெரியவங்கிறத தேமுதிக பேசுகிறாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இப்போ அவங்க அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஷீட் ஷேரிங்னு வரும்போது எங்கள் கான்ட்ரிபியூஷன் அதிகம், நாங்கள் பெரிய அளவில் தேவைங்கிறத எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. இது ஜஸ்ட் லைக் தட் அவங்கள 2021 ட்ரீட் பண்ணி அனுப்புன மாதிரி அவங்கள அனுப்ப முடியாது. தூத்துக்குடி எடுத்துட்டிங்கன்னா தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டில் தான் ஓரளவாவது அதிமுகவுக்கு விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டில் வாக்கு கிடைச்சிருக்குது. தென்காசி எடுத்துட்டிங்கன்னா இது கிருஷ்ணசாமியும் சொல்லுவார், ஸ்ரீபுதூர், ராஜபாளையம், சங்கரங்கோயிலில் தெலுங்கு தாய்மொழி மக்கள் கேப்டன் விஜயகாந்த் சிம்பையில் தான் கிடைச்சிருக்குது. உளுந்தூர்பேட்டை, திருக்கோயிலூரில் அதிமுக லீடு எடுத்த ஒரு சில தொகுதிகளில் உளுந்தூர்பேட்டையும் திருக்கோயிலூரும் ஒன்று, 2 தொகுதிகள். இவங்களும் தேமுதிக கேப்டன் செல்வாக்கில் தான் இங்கே லீடை காட்டியிருக்கிறாங்க. இதே மாதிரி வட தமிழகத்தில் விஜயகாந்துக்கு ஒரு காலத்தில் நல்லா இருந்த இடங்கள்ல தான் அதிமுகவும் வாக்களை எடுத்திருக்குது. ஸோ அவங்களும் ஏமாளியாக போக போகிறதில்ல, எடப்பாடிக்கு செக் வைப்பாங்க. அதில் அவங்களுக்கு உரிய சீட்டு கொடுக்கலன்னா 2021 எடப்பாடி அவங்கள தட்டி விட்டார் பாமகவுக்காக. இப்போ அவங்க எடப்பாடியால் நமக்கு சீட் கன்வெர்ட் ஆகாது,
என்டிஏ கூட போனால் அருப்புக்கோட்டை ஜெயிக்கலாம், அங்கே நாடாரு, தேவேந்திரகுல வேளாளர், மறவர், பன்னீர்செல்வம், தினகரன் சீட் கன்வெர்ட் ஆயிரும் நம்ம நாயுடு ஓட்டுகள்லாம். ஸோ அந்த கூட்டணி தான் கரெக்டுன்னு அவங்களும் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இன்னைக்கு என்ன பொசிஷன் இருக்கோ அதை தான் சொல்கிறேன். இன்னைக்கு அவங்க அதிமுக அணியில் தான் இருக்கிறாங்க. பட் அவங்க என்டிஏ ஆப்ஷனையும் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அது நம்ம தெளிவாக நமக்கு அது தெரியுது. இதெல்லாம் நம்ம கூர்ந்து பார்க்கணும். பட்ஜெட்டை பாராட்டுறாங்க, அன்னபூர்ணா விஷயத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு பக்கம் நிற்கிறாங்க, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை சப்போர்ட் பண்ணுறாங்க, கவர்னருக்கு ஆதரவான அறிக்கைகளை விடுறாங்கன்னா அவங்க இண்டிபெண்டாக கட்சி நடத்துறதுல எடப்பாடி கூடயே நின்றுக்கிட்டு என்டிஏக்கு ஆதரவாட்டு விஷயங்களும் பண்ணுறாங்க. அவங்க நாளைக்கு ஒரு நல்ல அளவிலான ஒரு அரசியல் நகர்வு நடந்ததுன்னா அவங்க வந்து என்டிஏக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மூவில் எடப்பாடிக்கு வந்து அசான் டேட்டு தேமுதிகவும் என்டிஏ ஒரு ஆப்ஷனாக வச்சு எடப்பாடி கிட்டையும் என்டிஏ கிட்டையும் பார்கெயின் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான். அந்த லெவலுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. இதற்கு நம்ம மைக்ரோ டீடைல்ஸு இன்டெப்த் நாலேஜ் ஒர்க் வந்து துணை நிற்குது. இதுதான் எடப்பாடிக்கு எதிராக நம்ம 2024 செய்ததை 26 நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு இல்ல கூட்டணியை ஒரு பக்கம் விட்டுருங்க, கட்சிக்குள்ள உட்கட்சி தேர்தல் நடத்தி பொதுக்குழு நடத்தி தன்னை ஒரு தலைவரா இன்னும் வலுவா பொசிஷன் பண்ணிட்டாருன்னா அது கை கொடுக்காதா? கட்சிக்குள்ள கை கொடுக்காதுங்கிறத நான் அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ணி சொல்ல விரும்பல. அதனாலதான் உங்ககிட்ட பேசும்போதே 3வது அணியா போயிடுவாரு, 2வது பெரிய கட்சியா திமுக அடுத்தபடி இருப்பாருங்க யதார்த்தத்தை சொன்னேன். 20% இருக்கக்கூடிய அதிமுகவை 10% பாஜக ஒரு எலெக்ஷன்லேயே தாண்டி போயிட முடியாது. வேணா நெருங்கி வரலாம். ஆனால் பாஜக அணி அதிமுக அணியை தாண்டி போயிடும். அந்த அளவுக்கு எடப்பாடியால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறத தெளிவாக நம்மளோட டீம் நண்பர்களோட நுணுக்கமான பூத் வைஸ் அனலிசிஸை பயன்படுத்தி ஒவ்வொரு தலைவர்களையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். திருமாவளவன் இஸ் வெரி மச் கன்வின்ஸ்டு. ஏன்னா திருமாவளவனுக்கு தெரியுது, விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் ஊர்க்கூட்டம் போட்டு தான் எம்பிசி சமூக மக்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளை ரெட்டையில தோக்கடிக்குன்னு ஓட்டு போட்டிருக்காங்க. 35-40% ரெட்டையில வந்திருக்குது. அந்த எம்பிசி சமூக மக்கள் வாக்கு வந்து அதிமுக கூட்டணி போனால் பானை சின்னத்துக்கு வந்து வராதுங்கிறது திருமாவளவனுக்கு தெரியுது, ரவிக்குமாருக்கு தெரியுது. நாமளும் டேட்டாவை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறோம். அதே மாதிரி விக்கிரவாண்டிக்கு பிறகு சீமானே வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் வளர்ந்துட்டு இருக்கும். அடுத்த கட்டமும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி வளர்ந்துடலாங்கிற நம்பிக்கையில் அவர் பயணிக்கிறாரு. அதே வேளையில் நம்ம எதுனாலும் உண்மையா நேர்மையா சொல்லக்கூடியவங்க. டாக்டர் ராமதாஸுக்கு மட்டும் எடப்பாடி ஆப்ஷன் வந்து சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சேலம் தருமபுரியில் கலைஞோட வந்த மாதிரி ஒரு 5-6 சீட் அவருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு உண்டு. இது ஜெயங்கொண்டாம் சீட்டெல்லாம் கொடுத்தா கூட, அது பாமக கொடுத்தா கூட எடப்பாடி பழனிசாமி ஆதரவில் ஜெயிக்க முடியும். சவுத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது, வெஸ்ட்டில் ஜெயிக்க முடியாது, சிட்டியை சுற்றி உள்ள பகுதியில் ஜெயிக்க முடியாது, டெல்டாவில் ஜெயிக்க முடியாது, முக்குளத்தூர் கல்லார் அகமுடியா இருக்கக்கூடிய டெல்டாக்குள்ளே ஜெயிக்க முடியாது. அவங்க சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இதில் வந்து எதிராக தான் இருக்கிறாங்க. அவர் ஜெயிக்க வாய்ப்புள்ள ஒரே இடம், அவரால் ஜெயிக்க வாய்ப்புள்ள ஒரே கட்சி பாமக தான். ஸோ பாமகவும் இன்னைக்கு வந்து என்டிஏக்குள்ளே இருக்கும். ஆனால் முடிவு எடுக்காது, இது வந்து புறவு தான் எடுக்க முடியுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதே வேளையில் இந்த இதுக்குள்ளேயும் நம்ம அரசியலை நாம் செய்யத்தான் செய்வோம். ஜனநாயக நெறிமுறைப்படி ஜெயகுருவுக்கு சகோதரி மகன் மனோஜி நம்ம தம்பி தான். ஜெயகுருவுக்கு மகள் விருதாம்பிகை மேரேஜ் பண்ணியிருக்கோம். அவங்க ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க. வடதமிழகம் ஃபுல்லாக 1 இயர் ஏரியாக்குள்ள நெட்வொர்க் இருக்குது. அவர் என்னோட அந்த நான் சரண்டர் ஆகும்போது கூட வந்திருந்தார். அவர் தன்னோட அரசியல் நகர்வாக என்ன சொல்கிறாருன்னா, 70% எங்கள் சமூக மக்கள் 1 இயர் வாக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தான் கிடச்சிருக்குது. ஆனால் ஐயா 10.5 பற்றியே பேச மாட்டேங்கிறாரு. இப்போ இன்னும் அவரோட பிரச்சாரமாக 10.5 பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏன் இன்னும் பேசவில்லைங்கிறத ஒவ்வொரு 1 இயர் கிராமங்களையும் நான் கொண்டு செல்ல போகிறேங்கிற கருத்தை சொல்கிறாரு. ஓகே, 1 இயர்ல தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. கொங்கு வேளாளர் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ எடப்பாடியோட பலம் என்ன பலகீனம் என்னன்னு எல்லாத்தையும் துல்லியமாக எடுத்து வச்சு தான் நம்ம அரசியல் நகர்களை நம்ம பண்ணுறோம். என்ன வேணாலும் திட்டுங்க, என்ன வேணாலும் நீங்கள் நமக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க, நாங்கள் சட்டப்படி ஜனநாயக நெறிப்படி அம்பேத்கர் வகுத்தெழுத்த கான்ஸ்டியூஷன் படி நின்று உங்களுக்கு எதிரான அரசியலை நாங்கள் பண்ணத்தான் செய்வோம். அது கொஞ்ச நாள் சந்தோஷப்படுங்க. ரவீந்திரன் துரைசாமியை கையெழுத்து போட வச்சுட்டோம், ரவீந்திரன் துரைசாமியை கோர்ட்டில் சரண்டர் பண்ண வச்சுட்டோம், அக்யூஸ்டாட் ஆக்கிட்டோம். ஓகே, ஜனநாயகம் உங்களுக்கு கொடுத்த இதை பற்றி உங்கள் திறமையில தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க. இது ஒரு மிக எக்ஸ்ட்ராடினரி திறமையான ஒரு விஷயம் தான். சாதாரணமாக இது செய்ய முடியாது, பண்ணிட்டீங்க, மகிழ்ச்சி அடைங்க, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருங்க. நாங்கள் மொத்தமாக உங்களை அரசியல் ரீதியாக உங்கள் அணியை 3வது கொண்டு வந்துடுவோம்ல, அது நாங்கள் விட்டுட்டு போகக்கூடிய ஆட்களா? நியாயம் தர்மத்தோட நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட அறிவை பயன்படுத்தி துணிச்சலான்னு நம்ம வந்து வன்முறைங்கிறது நமக்கு துளியும் கிடையாது. அஃபென்ஸு குற்றம்லாம் நம்ம குற்றச்செயலாம் ஈடுபடக்கூடிய ஆளே கிடையாது. நம்ம வந்து வெட்டுப்பட்டு செத்தாலும் பரவாயில்ல, உயிருக்கு பயப்படாமல் நின்று நம்ம இதை வந்து சாதிக்கணும்னு ஐயா தாளிங்க நாடார் நமக்கு சொன்ன அறிவுரைப்படி என்னைக்கு செயல்படக்கூடியவங்க. அந்த வகையில் நியாயம் நம்மகிட்ட இருக்குது. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அணி அமைய விடாமல்
2024 எப்படி பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி 26லையும் பார்த்துக்கிடுவோம். அதற்கு நம்ம சகாதேவ மாதிரி தான் செயல்படுவோம். எந்த தலைவரை பார்க்குறோமோ அவருக்கு எது நன்மை தீமைங்கிறதா நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு எதையும் சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு சிலருங்க பிராண்டிங் அதுன்னு அலையிற மாதிரி அப்படிப்பட்ட தன்மைலாம் கிடையாது. கன்வின்ஸ் பண்ணுவோம், இது உங்களுக்கு பொசிஷன். இப்போ நம்ம சொல்லணும்னா இப்போ ராமதாஸ் வந்து டாக்டரையா வந்து எடப்பாடி கூட கூட்டணி போனால் அவருக்கு சீட் கன்வெர்ட் ஆகுங்கிறத நம்ம சொல்லாமல் மறைச்சிட்டு போகலாமே. இதான் நம்ம ஆனஸ்டி. பாமகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தா சேலத்தில் ஜெயிக்க முடியும், தருமபுரியில் ஜெயிக்க முடியும். ஏன்னா பாமக 33% வந்துட்டாங்க, அதிமுக 23 இருக்கிறாங்க, 56% வாக்கு இருக்குது. அதில் மற்ற பாஜக ஓட்டு மற்ற ஓட்டுலாம் கொஞ்சம் கழிச்சா கூட 45% வாக்கு 2 பேர் எடுத்தால் கூட அங்கே வந்து அவங்களுக்கு தருமபுரியில் சீட் கன்வெர்ட் ஆகும். சேலத்தில் எடப்பாடியில் என்ன ஓட்டு எடுத்து ஐயா ஜெயித்திருக்கிறாரு, அது கூட பாமக ஓட்டு சேர்ந்தால் சேலத்தில் சீட் கன்வெர்ட் ஆகும். தென் விழுப்புரம் சிதம்பரம் கடும் ஃபைட் இருக்கும். அதில் 6-12 சீட்டில் 8-4 இருக்கும். 8 திமுக அணிக்கு வந்துடும். ஏன்னா பரையர் கன்சால்டேட் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துன்னா விஜய்க்கெல்லாம் 1% ஓட்டு கூட வராதுங்க. இப்படி போலரைசேஷன் வடக்க நடந்துன்னா வடக்க விஜய்க்கெல்லாம் 1% ஓட்டு கூட வராருங்க. நான் களத்துல இருந்து வந்தவன், ராமதாஸ் கூட நின்னவன், சகோதரர் தொல் திருமாவும் கூட 2001 இருந்தே தொடர்பில் இருக்கக்கூடியவன். வடதமிழத்தின் களம் அக்கு வேற ஆணி வரா தெரியும். இன்னைக்கு தம்பி குரு மனோஜ் வர்றான்னா அவங்க கூட பல இடங்களுக்கு போயிருக்கேன். அந்த மக்கள் உணர்வு தெரியும். அதனால தான் விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் நடக்கும்னு சொன்னேன். விக்கிரவாண்டியிலே விஜய் நின்றுப்பாருன்னா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி இடைத்தேர்தலே அவர் காலியாகி போயிருப்பார். நல்ல வேளை அங்கே நிற்காதது. பட் ஒரு அரசியல் கட்சிக்குன்னா நிற்கணும். இப்போ பிரசாந்த் கிஷோர்லாம் நிற்கிறாரு. பட் இங்கே போலரைசேஷன் லெவலில் மீண்டும் பாமக அதிமுக கூடயும் விடுதலை சிறுத்தைகள் இப்போ இருக்கிற மாதிரி திமுக இருந்தால் போலரைசேஷனில் வட தமிழகத்தில் 4% கொடுக்குற விஜய்க்கு 1% கூட இருக்க முடியாது. ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் வந்து தரவுகள் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பேச மாட்டேன். இப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, விஜய கூட்டணியில் சேர்க்கலாங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இது மீண்டும் நான் இந்த இடத்துக்குள்ள சகாதேவ மாதிரி என்ன சொல்றேன்னா, விஜய சீமான் அடிச்சு விளையாடிட்டாரு, கூமுட்டேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் அடிச்சு தான் விளையாட போறாரு. விஜய மையமா வச்சுதான் மாட்டு இறைச்சி சத்தான உணவுங்கிறத நான் மட்டும்தான் சொல்றேங்கிறதும், பறையர்களுக்கு 5% உயர்த்து கொடுக்கணும் நான் மட்டும்தான் சொல்றேங்கிறதும், ஜெயலலிதா ஊழல் எம்ஜிஆர் ஊழலுங்கிறத நான் மட்டும்தான் சொல்றேங்கிறதும், 10% இடஒதுக்கீடு தவறுங்கிறத விஜய் சொல்லலை நான் மட்டும்தான் சொல்றேங்கிறதும், இஷ்யூ பேஸ்டா மக்கள் மத்தியில் ரீச் ஆகிறதுக்கு பட்டியல் வெளியிட்டத்தை நான் மட்டும்தான் சொல்றேன், பல்லர்களே பாண்டியர்கள் நான் மட்டும்தான் சொல்றேன்னு மற்ற விஜய் சொல்லாத, விஜய் பொதுக்குழி வேஷம் போட்டு அங்கேயும் போகாம இங்கேயும் போகாம நடுப்பில் போய் அடிப்பட போறான்னு சீமான் சொல்றாரு இல்லையா. இந்த இஷ்யூ எல்லாம் விஜய் அடிச்சு தான், விஜய் கூமுட்டன்னு சொல்லி தான் சீமான் மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும். விஜயால சீமானுக்கு பெரிய லாபம் இருக்கு. அந்த லாபத்தை சீமான் பாப்பாருங்கிறத நான் அடிச்சு சொல்றேன். சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார். நன்றி.